ஒரு மன தூய்மை எப்படி இருக்கணும்? ஏன்னா பெரிய புராணம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். இப்போ நாம் வாழக்கூடிய காலத்தில் இறைவனை பார்த்தவர்கள் அல்லவா, அவர்களெல்லாம் ஏதோ போன யுகம் கிடையாது. இந்த கலியுகத்திலே நாம் வாழ்ந்த ஒரு 1000 ஆண்டுகள், ஒரு 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு, இது போன்ற நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். ஏன் நம்மளால் கடவுளை பார்க்க முடியல? அவங்கெல்லாம் நேரில் வந்து கடவுளை கூட்டிகிட்டு போனானல்ல, ஏன் நம்மளால் முடியல? ஏனென்று சொன்னால் நமக்குள் மன தூய்மையானது இல்லை. அந்த மன தூய்மையை வர வைக்க வேண்டும் என்று தான் இந்த இது போன்ற பெரிய ஒரு சத்சங்க நிகழ்வினை, இந்த அடியார் பெருமைகளை சொல்லவும் அரிதுன்னு சொன்ன அவையார். அடியாருடைய தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிது. அரிது கேட்பின் வடிவடிவேலோய் அரிது அரிது மானிடராய் பிறத்தலரு. பெரியது கேட்பின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரிமால் உந்தியில் உதித்தோன் கரிமாலோ அலைக்கடல் துயில்பவன் அலைக்கடலோ குறுமுனிவன் அங்கை அடக்கம் குறுமுனிவன் அங்கை அடக்கம் அக்குறுமுனிவனோ களையத்தில் பிறந்தோன் களையமோ இப்புவியின் சிறுமன் இப்புவியோ அரவனுக்கு ஒரு தலை வாரம் அரவமோ அன்னை சுட்டுவிரல் மோதிரம் அன்னையோ அப்பர் உருபாகம் ஒடுக்கம் அப்பனோ தொண்டர்தம் மனதில் உறைவதால் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் அரியதான ஒரு விஷயத்தை இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையிலே தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்று தொண்டர்தம் பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய இந்த தெய்வ தமிழ் மன்றத்தினை நம்முடைய திருமணத்தின் சார்பாக வாழ்த்தி, இந்த பக்தி நெறியை வளர்க்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கெல்லாம் இறைவன் வேண்டியதை வேண்டியாங்கு வேண்டிய வண்ணம் இன்னும் சூரியர் சந்திரர் இருக்கும் காலம் வரை இந்த தர்மமானது தொடர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள எம் ஆன்மார்த்த மூர்த்திகளை எல்லாம் பிரார்த்தனை செய்து, இந்த நிகழ்வானது பாடும் ஒவ்வொரு வரியும் பரிசுத்தம், படிக்கும் ஒவ்வொரு மனிதனின் மனதுக்குள் ஆனந்தம், நம்பிக்கையின் தீபம் ஏற்றும் நூலும் நாளும் நமக்கு வழிகாட்டும் தூண். இந்த இது போன்ற ஒரு சபைகளெல்லாம் மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த சைவத்தின் செந்தமிழ் பூங்காற்றாய் தெய்வ புகழை துளும்ப வார்த்தைகளால் சீரார் பதி சிதம்பரத்தின் புனிதம் பெரிய புராணம் பக்தி பிரிவழி தந்தம் மலர்கள் அடிகள் வணங்கினார் அவர் மனத்துள் புகுந்த தவம் எனவர் நாயன்மார் எனும் நறுமலர் வனம் நற்றமே அவர்தம் புனித சனம் பசி வந்த போதும் பக்தியை விடாது.